ஆபரம் தொடர்ந்து தங்க விலை குறைந்து வருவதை பார்க்கின்றோம். 28 ஆகஸ்ட் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 75 ரூபாய் இன்று குறைந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இன்று தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடைசியாக 25, 24, 25 ஆகிய தேதிகளில் பார்த்தோம் என்றால் 1,20,000 ரூபாயை தங்க விலை கடந்து மீண்டும் ஒரு அதிரடியான விலை உயர்வை நோக்கி சென்றது. இந்நிலையில் அதை தொடர்ந்து 26ஆம் தேதி மாற்றமில்லாமல் இருந்தது. 27ஆம் தேதி நேற்று 2 முறை தங்க விலை காலை பிற்பகல் என அதிரடியாக குறைந்தது. இன்றும் தங்க விலை குறைந்திருக்கிறது. இந்த 3 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 3,040 ரூபாய் தங்க விலையும் 3 நாட்களில் வெள்ளி 15,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இது நகைப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதான். ஏனென்றால் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அதிரடியாக தங்க விலை உயர்ந்து வந்த நிலையில் மீண்டும் 1,20,000 ரூபாயை தாண்டிய நிலையில்தான் தற்போது மீண்டும் கட்டுக்குள் வந்து விலை குறைந்து வருவது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த விலை குறைவுக்கான காரணம் என்ன, இனி வரக்கூடிய நாட்களில் விலை குறையுமா என்ற ஒரு கேள்வியும் பொதுவாக வாடிக்கையாளர் மத்தியில் பரவலாக இருக்கும். அதற்கான விடையை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே தங்க விலை தொடர்ந்து உயரும் போது ஒரு அதிரடியான விலை உயர்வு இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை என்று எட்டும் போதெல்லாம் அதற்கு பிறகு ஒரு அதிரடியான விலை சரிவு என்பது எதிர்கொள்ளும். காரணம் என்னவென்றால் தங்க விலை உயர்வடைகின்ற போது அதிகபட்ச விலையை எட்டும் போது அப்போது அதிக அளவிலான தங்கத்தை வாங்கி குவித்திருப்பவர்கள் அதை மீண்டும் விற்க தொடங்குவார்கள். லாப நோக்கத்தோடு அதை விற்க தொடங்குவார்கள். அப்போது சந்தையில் தங்க புழக்கம் என்பது அதிகமாகும். அதன் காரணமாக தங்கத்தின் விலை என்பது குறையும். அந்த அடிப்படையில் தான் கடந்த 24ஆம் தேதி 1,20,000 ரூபாயை தாண்டி ஒரு சவரன் தங்கம் அதிரடியான விலை உயர்வாக பார்க்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு முன்னதாக தங்கத்தை வாங்கி குவித்தவர்கள் அதை புழக்கத்தில் சந்தையில் விற்க தொடங்கினார்கள் அந்த லாப நோக்கத்துக்காக. அதனால் தங்க விலை தற்போது தற்காலிகமாக குறைந்து வருவதை பார்க்கின்றோம். அமெரிக்க வட்டி விகிதம் மற்றும் பணவீக்கம் என்பது அதனுடைய கணிப்புகளும் தங்க விலை குறைவதற்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க டாலர் தற்போது வலுவான நிலையில் இருக்கின்றது. அதே போன்று இந்திய ரூபாயின் மதிப்பும் ஒரு சராசரியை தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய காரணத்தால் இறக்குமதிக்கான கூடுதல் செலவு என்பது குறைந்திருக்கிறது. இது போன்ற காரணங்கள் தான் தங்க விலை இந்த 3-4 நாட்களாக குறைவுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தற்போதைய இந்த விலை சரிவு என்பது ஒரு தற்காலிக சந்தை திருத்தம், மார்க்கெட் கரெக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய சந்தை திருத்தம் என்றுதான் சொல்லுகிறார்கள். மற்றபடி மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவக்கூடிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் நீடிப்பதால் நீண்டகால அடிப்படையில் தங்க விலை மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக சர்வதேச கணிப்பாளர்கள் இதை கணிக்கிறார்கள். தற்போதைய விலை குறைவு என்பது ஒரு தற்காலிக ஒரு சந்தை திருத்தம் மட்டும்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தங்க விலை குறைவு தற்போது தங்க தேவையில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றபடி இது தற்காலிக ஒரு விலை குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது. வருகின்ற நாட்களிலும் மீண்டும் தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கடந்த 24ஆம் தேதி அதிக அளவில் தங்கம் புதிய உச்சத்தை எட்டிய காரணத்தால் அப்போது அதிக அளவில் தங்கம் விற்கப்பட்டது. அந்த புழக்கம் என்பது தங்க புழக்கம் அதிகமான காரணத்தால் தற்போது தங்க விலை குறைந்திருக்கிறது. இந்த தங்க விலை குறைவு பல பேர் தங்கத்தை வாங்க அது ஊக்குவிக்கும். அதற்கு பிறகு அதிக அளவில் வாங்கப்பட்ட பிறகு மீண்டும் விலை உயரும். இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை மாற்றம் தான். இது தற்காலிகமான விலை குறைவு தான் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை நாட்களுக்கு இந்த விலை குறையும் இருக்கும் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆபிரகாம்.